வெல்கம் பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இடி விழுந்த டிவி தான் சரி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக வீடியோ போடல. அது காரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் ஊரில் மழை பெஞ்சிருந்ததுனால அதிகமாக இடி விழுந்து ஏகப்பட்ட டிவி ரிப்பேர் ஆகிடுது. ஒரே பிஸி. அதனால் வீடியோ போட முடியல. இப்போ இன்றைக்கி ஒரு வீடியோ போடணுன்றதுக்காக ஒரு டிவி இதுலேருந்து ஒரு டிவி எடுத்தேன். நான் வந்து ஒரு டிவி சரி பண்ணி வீடியோ எடுத்து போட போகிறேன். இப்போ இந்த டிவியில் என்ன ப்ராப்ளம், எப்படி சரி பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் எடுத்துகிற டிவி பார்த்தீங்கன்னா சாம்சங் 32 இன்ச் டிவி. இந்த டிவி வந்து இடி விழுந்து பவர் சப்ளை டெட்டு. இந்த டிவி இது மாதிரி உங்கள் டிவிக்கு உங்கள் கடைக்கு சர்வீஸ் வந்ததுன்னா ஃபஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணணும்னா, பேக் லைட் செக்கரை வச்சு பேக் லைட் எரியுதான்னு பார்க்கணும். பேக் லைட் எரிஞ்ச உடனே மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா, இந்த மதர் போர்ட்லேயே செக் பண்ணலாம். அது எப்படி செக் பண்ணுறதுன்னா இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சாம்சங் டிவியினுடைய மாடல் நம்பரு இந்த நம்பர் தான். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஒரு சன் டைரக்ட் அடாப்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 ஆம்பியர் இல்லை 2 ஆம்பியர் நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுருங்க. அதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் ப்ளஸ் எடுத்துக்கங்க. இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து டியூனரில் கொடுக்குறேன். ப்ளஸ் வோல்ட் பார்த்திங்கன்னா அந்த டயோடில் கொடுக்குறேன். அதாவது 12 வோல்ட் டயோடில் கொடுக்குறேன். அப்படி கொடுக்கலாம், அப்படி இல்லைனா கெப்பாசிட்டியில் கூட கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த டிவியில் வந்து பேக் லைட் டிரைவர் நான் செக்கிங் போட்டுவிட்டேன். பேக் லைட் எரியுது. அது சப்ளை பார்த்திங்கன்னா 120 வோல்ட் எடுக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த மதர் போர்டுக்கு சப்ளை கொடுத்து டிவி ஆன் ஆகுதா இல்லையான்னு தான் சொல்ல போகிறேன். இப்போ இந்த டிவிக்கு பேக் லைட் சப்ளை கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் மதர் போர்டுக்கு பார்த்திங்கன்னா 12 வோல்ட் கொடுத்தாச்சு. 12 வோல்ட் கொடுத்த உடனே சப்போஸ் மதர் போர்டு வந்து கரெக்டாக இருந்தாக்கா டிவி ஆன் ஆகி ஓடும். மீதி எந்த சப்ளையும் கொடுக்க தேவையில்லை. இந்த டிவிக்கு வந்து பவர் சப்ளை மட்டும் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பேக் லைட் டிரைவர் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் 1 ஆம்பியர் வந்து 12 வோல்ட்டில் 1 ஆம்பியர்லேருந்து நம்ம வந்து டிவிக்கு சப்ளை கொடுக்குறோம். அவ்வளோதான், 2 சப்ளை தான். இப்போ டிவி வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகும். இது வந்து பேக் லைட் ஆல்ரெடி எரியறதுனால நம்மளுக்கு வந்து நோ டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் தான் இருக்கும். டிவி ஆன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ பாருங்கள் ஆன் ஆகிடுது. இப்போ பார்த்திங்கன்னா பேக் லைட்டும் நல்லா இருக்குது, டிஸ்பிளேவும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மதர் போர்டை எப்படி சரி பண்ண போகிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து கவனமாக பார்க்கணும். பவர் மாடல் தான் நம்ம வைக்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மாடல் இருக்குது. இப்போ புதுசாக படிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து எல்லா மாடலும் போட்டு நீங்கள் வந்து ரொம்ப சிக்கல், அதாவது நிறைய பேர் கஸ்டமர் வந்து பவர் மாடல் வச்சு செட் ஆகலான்னு சொல்கிறாங்க. அது காரணம் பார்த்திங்கன்னா, பவர் சப்ளை பிரைமரியில் பார்த்தீங்கன்னா எரர் ஆம்ப் கூட ப்ராப்ளம் இருக்கும். அதாவது எஸ்எம்பிஎஸ் மட்டும் போயிடாது, எரர் ஆம்ப்லையும் பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா பிஎஃப்எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆகிருக்கும். அதுக்காக வந்து நீங்கள் வேறு எந்த பவர் மாடல் வச்சாலும் அது வந்து உடனே வீணாக போயிடும். அதுக்கப்புறம் ஷார்ட் ஆகிடும். சப்ளை வந்து அதிகமாக கிடைக்காது. இதுமாதிரி 5 to 20 பவர் மாடல் வச்சா மட்டும்தான் அந்த எரர் ஆம்ப் வந்து அந்த செக்ஷனை, அதாவது பிரைமரி செக்ஷனில் எதுவுமே இருக்காது. நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபார்மரை மட்டும் ஆன் பண்ணி செகண்டில் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் மட்டும் நம்ம வர வைக்க போகிறோம். அதாவது 12 வோல்ட் வந்து மதர் போர்டு சப்ளையாகவும் பேக் லைட் சப்ளையாகவும் தான் நம்ம வந்து வர வைக்கணும். அவ்வளோதான். இப்போ பவர் மாடலில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே 12 வோல்ட் சப்ளை கொடுத்தோம்ல, அங்கேயே தான் நம்ம கொடுக்குறோம். அதாவது எல்லோ கலர் ஒயரும் ப்ளூ கலர் ஒயரும் வந்து 12 வோல்ட் சப்ளைக்காக கொடுக்குறோம். பிரைமரி பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஒயர் பார்த்தீங்கன்னா அந்த பெட்னுடைய கலெக்டரில் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பிளாக் கலர் ஒயர் பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் கொடுக்குறோம். கிரவுண்டில் ஸ்ட்ரைட்டாக கொடுக்கலாம், அப்படிலாம் ஒரு ரெஜிஸ்டர் ஒன்று இருக்குது. கிரவுண்டில் ஸ்ட்ரைட்டாக வராத ரெஜிஸ்டர் போட்டு கொடுத்துருப்பாங்க இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு, அங்கே கொடுக்கலாம். 2 சப்ளை தான். அதாவது முன்னாடி பிரைமரியில் வந்து 2 சப்ளை, செகண்டில் பார்த்தீங்கன்னா 2 சப்ளை. அதாவது 12 வோல்ட் மட்டும் தான் நம்ம இங்கே கொடுக்குறோம். அது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஆன் ஆன உடனே நம்மளுக்கு வந்து அந்த பேக்லைட் டிரைவருக்கு தனியாக சப்ளை போயிடும். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. இந்த பவர் சப்ளை வந்து இருக்கிறதுலே இந்த 5 to 20 வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ பார்த்தீங்கன்னா சப்ளை வந்து நம்ம டிவி ஆன் பண்ணுறதுக்கு முன்னே சுத்தமாக மியூட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மல்டிமீட்டர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சப்ளை ஏற்றணும். அதாவது 12.56 வைக்கணும். இப்போ இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா 12 நான் 2 வச்சுருக்கிறேன். இதே போதுமான அளவு தான். அதாவது பார்த்தீங்கன்னா டிவி வாட்டேஜ் தகுந்த மாதிரி நம்ம இந்த பவர் சப்ளை பவர் மாடல் வைக்கணும். இது வந்து ஒரு கம்மியான வாட்டுன்றதுனால நான் 5 to 20 வச்சுருக்கிறேன். இதே வந்து ஒரு 43 பார்த்தீங்கன்னா இது செட் ஆகாது. 32 இன்ச் டிவிக்கு வந்து இது கரெக்டாக சூட்டபிளாக தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டிவியை நம்ம ஆன் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துலேயே இல்லை ½ ஹவர்லேயே அந்த பெட்டு அதிகமாக ஹீட் ஆச்சுன்னா இந்த போர்டில் வந்து வேறு எங்கேயும் ஷார்ட் இருக்குன்னு அர்த்தம். அது நார்மலாக ஹீட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தாக்கா அழகாக வந்து ஹீட் சிங் வச்சும் கொடுக்கலாம். ஹீட் சிங் இல்லாமலேயும் வச்சு நம்ம டபுள் டேப் கூட போட்டு ஒட்டி கொடுத்துடலாம். இதான் வந்து ஈஸியான மெத்தடு. புதுசாக பழகினா இதான் வந்து உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு எந்த பின்னாடி பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவ்வளோதான். இப்போ இந்த செட்டப் வந்து செட் பண்ணியாச்சு. டிவி ஆன் பண்ணி காமிக்கிறேன். பக்காவாக இருக்கும். அதாவது ஒரிஜினலாக இருக்கும். வேறு எதுவும் கலரு கான்ட்ராஸ்ட்டோ பிரைட்னஸோ ஏறாது இறங்காது, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பேக் லைட் செக் பண்ணுறத விட இப்போ டைரெக்டாக வந்து இந்த போர்டில் வேலை செய்யறதுனால படமும் கொஞ்சம் குவாலிட்டி பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். இது வைக்கிறதுனால எந்த பிரச்சனையும் டிவிக்கு கிடையாது. ஆனால் லைஃப் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அதுக்காக போர்டு மாற்றுறதுனா செலவு அதிகமாக வரும். இது கஸ்டமர்கிட்ட வந்து ஒரு கம்மியான அமௌண்ட் வாங்கிட்டு நம்ம தச்சமாக சரி பண்ணி கொடுக்கலாம். இதே வந்து இது மாதிரி வேலை பார்த்திங்கன்னா ஒரு நிரந்தரம்
கிடையாது. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் வரலாம். இல்லை வந்து சிலது அவங்க டிவி கஸ்டமர் யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது. லைஃப் வரதும் வராததும். சில பேர் வந்து காலைல போகிற டிவி பொழுது வரைக்கும் போடுவாங்க. அது என்ன பண்ணும், பெட் வந்து சூடாகி சீக்கிரம் வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கஸ்டமர்கிட்ட வந்து சொல்லணும், இது மாதிரி இடி விழுந்த டிவி ப்ராப்பராக இருக்காது, அதுக்கு புதுசாக போர்டு தான் மாற்றணும். போர்டு கம்பெனி போர்டு பார்த்திங்கன்னா ஒரு 3000 4000 வரும். அது ஓகேவா, இல்லை தற்சமயம் இந்த டிவி வந்து பவர் மாடல் வச்சு நாங்கள் செட் பண்ணி கொடுக்குவா, ஆனால் இதுக்கெல்லாம் கேரண்டி கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து இந்த வேலை செஞ்சு கொடுக்கணும். இந்த வேலை பார்த்திங்கன்னா தற்சமயம் மட்டும்தான். இதே வந்து அவங்க கஸ்டமர் பக்காவாக கேட்டாங்கன்னா நம்ம காசு வந்து கிட்டத்தட்ட 3000 4000 வாங்கிக்கின்னு புது போர்டு புது போர்டு கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை. பழைய போர்டு யூஸ்டு போர்டு வந்தாலும் நம்ம யாருன்னா கேட்டு வாங்கி இந்த டிவி ரெடி பண்ணி கொடுக்கலாம். இல்லைனா சில கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, டிவி ஓடனா போதும்னா அது மாதிரி வேலை வந்து தான் இது மாதிரி வந்து செட் பண்ணி கொடுக்கணும். ஓகே, இந்த வீடியோ சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சாலோ புரிஞ்சதாலோ நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணின்னு ஃபாலோ பண்ணுவாங்க. நன்றி. பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்.